எந்த பர்போஸ்க்காக என்ன பர்போஸ்க்காக நான் அவங்க வந்து இந்த கிளாஸ்க்குள்ள வந்தாங்க தெரியாது. எதுக்காக சேர்ந்திருப்பாங்க சேர்ந்திருப்பாங்க. ஷுவர், கண்டிப்பா இந்த கோர்ஸ் நம்ம சேர்ந்து இந்த கோர்ஸ்ல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வரணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோர்ஸ்ல சேர்ந்திருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா வரல. ஏன்னா நம்ம வந்து இயல்பிலே நமக்கு ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஏதாவது ஒண்ணு வேகமா சேர்ந்துருது, அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது. குறிப்பா நம்ம மக்கள்கிட்ட வேக வேகமா பண்ணிடுவோம். வேக வேகமா ஏதாவது ஒரு புக் வாங்குறதா இருக்கட்டும், வேகமா புக் வாங்கி போட்டுறது, படிக்கிறது கிடையாது. ஒரு கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணா போதும், வேகமா சேர்ந்துருவோம், அட்டன் பண்ண மாட்டோம். அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப அடிப்படை புரிதலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நமக்கு இந்த கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே நம்ம சரியா பயன்படுத்திக்கிறணும். அந்த பயன்படுத்திக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்தையுமே எப்படி சிறப்பா பயன்படுத்தணும், நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தணுங்கிறத ஒரு ஹோல் கிளாஸா 3 days இந்த கிளாஸ்ல நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். என்னோட பேர் வந்து அப்துல் அசீஸ். நான் NLP கிராண்ட் மாஸ்டர், சர்டிபிகேட் மாஸ்டர் ட்ரைனர், இஸ்லாமிக் கவுன்சிலர்ஸா நான் வந்து ப்ரொமோட் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 years நான் அந்த டிராவல்ல இருந்துட்டு இருக்கேன். சரி, இப்ப எல்லாருமே நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? எல்லாருமே இந்த கிளாஸ் நம்ம வந்து ரொம்ப ஆவலா அட்டன் பண்ணிருப்போம், ஆமாவா இல்லையா? எல்லாம் வேக வேகமா வந்து என்னடா 3 days டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்படி என்னடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி எல்லாருமே வேகமா அட்டன் பண்ணிட்டு இருப்போம். எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? தம்ஸ் அப் பண்ணுங்க. உஸ்தாதும் சொன்னதும் பயன் பண்ணுவாரு நினைச்சிட்டீங்களா? உஸ்தாதும் சொன்னதும் பயன் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா இன்னைக்கு எவ்வளவு ஜெம்மா வேற, கொஞ்சம் உட்காந்து பயன் கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு மெம்பர்ல எப்படி இமாம் வந்து உட்காந்து பயன் பண்ணுவாரோ அந்த மாதிரி பயன் பண்ணிட்டு இப்படி கேட்டுட்டு அப்படி போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி எடுத்துருங்க. ஆஹ் உள்ள வந்துட்டாலே அந்த ஒரு டூ வே கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். என்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன சார் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க, நீங்க சொல்லி கொடுக்காதா யூடியூப்ல இல்லாத நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க அப்படி சீரியஸா ஒரு லேடி என்கிட்ட கேட்டாங்க. யூடியூப்ல இல்லாத நீங்க சொல்லி கொடுத்துட போறீங்க. யூடியூப்ல வந்து பொதுவா அது ஒன் வே கம்யூனிகேஷன் தான். நீங்க ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் முடியும். உங்க ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் அதுல கிடைக்காது. ஆனா இது டூ வே கம்யூனிகேஷன்ஸ். நான் ரோபோட் கிடையாது, நீங்களும் ரோபோட் கிடையாது. நான் பேசுறத, நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுல டவுட் நான் கேட்டுக்கிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி போனாதான் ரொம்ப சிறப்பாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி போயிடலாமா? அந்த மாதிரி பண்ணலாம் தானே? ஆமாவா இல்லையா? பண்ணிடலாம் தானே? எஸ் ஆர் நோ? இந்த சவுண்ட காணும். எஸ். வெரி குட், சூப்பர். சரி, இந்த கிளாஸை எந்த நோக்கத்துக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வந்தீங்க? இந்த கிளாஸ் நம்ம வேகமா வந்து கிளாஸ்னு சொல்லியாச்சு. இந்த கிளாஸ் எந்த நோக்கத்துக்காக நம்ம அட்டன் பண்ணது? வி ஆர் வெயிட்டிங் அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உஸ்தாத். வெரி குட், மாஷா அல்லாஹ். வேற 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 எந்த நோக்கத்துக்காக? சீக்கிரம் டைப் பண்ணுங்க. ஆ நம்ம மைண்ட் செட் நம்ம மாத்திக்கணும். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற? வெரி குட். வேற வேறு வேறு வேகம் வேகமா இருக்குதுல அரௌண்ட் 60 வந்துட்டீங்க. 55ல 3 பேர் தான். மன அமைதிக்கு கண்ட்ரோல் மை எமோஷனல் ஃபீலிங்ஸ். வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஆன்சர்ஸ் வருது பாருங்க. இன்னும் வேற? அடுத்து டு ரிலீவ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வெரி குட், வெரி குட், மாஷா அல்லாஹ். வேற வேற ஓவர் கம் ஃபியர். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட். சரி, எல்லாருமே ஆல்மோஸ்ட் உங்களை வந்து ரியல் பர்பஸ் இன் லைஃப், ஆல்மோஸ்ட் உங்களுடைய நீங்க வந்து உங்களுடைய இதை வந்து நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். இப்போ அந்த ஒரு டெக்னிக்குள்ள சின்னதா, இது ஒரு பெரிய பர்பஸ் தான். ஒரு சின்னதா ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். உங்களுடைய பர்பஸ் என்ன? இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்ல, இந்த உலகத்துல இறைவன் அல்லாஹ்தாலா நம்மளை படைச்சிருக்கிறான். என்னுடைய அல்டிமேட் கோல் என்ன? அதை மட்டும் டைப் பண்ணுங்களா? அல்டிமேட் கோல் என்ன? உங்களுடைய அல்டிமேட் கோல். நீ இந்த உலகத்தை நான் வாழ்றது இதுக்காண்டி தான்டா வாழ்றேன் அப்படின்னு என்ன சொல்வீங்க? அல்லாவை ரீச் பண்ணணும். அல்லாவுக்காக, மாஷா அல்லாஹ். அல்லாவை ரீச் பண்ணணும். நீ நினைச்சாலும் நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அல்லாவை ரீச் பண்ணி தான் ஆகணும். வேற?
வேற அல்லாஹ் பொருத்தோட. ஓகே, அல்லாஹ் பொருத்தத்தோட அந்த உலகத்துல வாழும். வெரி குட். வேற வெரி குட், சூப்பர். மாஷா அல்லாஹ். நல்ல ஆன்சர்ஸ். இறைவனுக்காக பிடிச்ச பெர்சனா இருக்கணும். ஓகே, வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற சரி, ஜன்னா அடையணும். வெரி குட், மாஷா அல்லாஹ், சூப்பர். இது எல்லாமே தக்குவாவோட வாழணும். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது எல்லாமே வந்து எதனோட அடிப்படையில் இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மறுமை வாழ்க்கை. சரிங்களா? இப்ப நீங்க ஜன்னாவை அடையணும், நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், நான் அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழணும், எல்லாருமே முடிவு பண்ணிட்டு இருக்கோம். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன பண்ணி அதை அல்லாவோட பொருத்தத்தை நீங்க அடைவீங்க? ஒண்ணு இருக்குல்ல, இதை செஞ்சு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் உதவி, நான் வந்து ஒரு நான் வந்து ஒருவரோட நான் ஒருத்தங்க தர்மம் செய்யறேன்னா, இந்த தர்மத்தின் மூலமா நான் அல்லாஹ்கிட்ட வந்து நான் ஒரு பொருத்தத்தை வாங்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு தொழுகிறேன்னா, தொழுகிறது மூலமா நான் அல்லாஹ்வை எதிர்பார்ப்பேன். குட் பெர்சன்ஸ், வெரி குட். வந்துட்டீங்க பாத்தீங்களா? வேற, வெரி குட், வேற சூப்பர். வேற வெரி குட், குட் பெர்சன்ஸ். ரிமெம்பர் எவ்ரி திங், எவ்ரி ஆக்டிவிட்டி. வெரி குட், சூப்பர். நெருங்கிட்டீங்க. வேற குரான் சுன்னாவை கடைபிடிக்கிறது. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா, மாஷா அல்லா, பாரக்கல்லா. சீக்ரெட் டேட்ஸ். வெரி குட், மாஷா அல்லா, வெரி குட். வேற அடுத்து நெக்ஸ்ட் 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 நற்குணம். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா. வேற எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும். வெரி குட், சூப்பர். வேற வேற வெரி குட். வேற வெரி குட், சூப்பர். வேற சேரிட்டி. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸ்பெசிஃபிக்கா வந்தாச்சு. சூப்பர். சம்சுனிஷா. வெரி பொறுமை. தான தர்மம் செய்வது. வெரி குட், சூப்பர். ஸ்பெசிபிக். இவ்வளவு நேரம் வந்து இப்ப உங்க ஸ்பெசிபிக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காமனா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நான் வந்து அல்லாவோட பொருத்தத்தை வாங்கணும், நான் வந்து இதை வாங்கணும், அல்லாவோட இதை வாங்கணும், அதுக்கான நற்குணத்தை அடையணும், எல்லாம் பண்ணணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப ஸ்பெசிபிக்கா வந்தீங்க பாத்தீங்களா? இப்ப ஸ்பெசிபிக்கா சேரிட்டின்னு சொன்னாங்க. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இப்ப அவங்க சொன்னாங்க சேரிட்டி, நான் தர்மம் செய்யணும்னு சொன்னாங்க. ஒருத்தங்க நான் பொறுமையில உச்சகட்டத்துல இருக்கணும். ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு பிடிச்ச அமல் என்ன? உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நான் எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு என்னது? ஸ்பெசிபிக்கா வாங்க. எல்லாரும் ஒரு ஜென்ரலா பேசணும், அப்புறம் காமனா வந்தோம், திரும்ப ஸ்பெசிபிக்கா வாங்க. சதக்கா. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா. வேற திக்கு. வெரி குட், இதுதான். வெரி குட், சூப்பர், வெரி குட். வேற அடுத்து நெக்ஸ்ட் 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 பிறை குறைகளை மற்றவர்களிடம் கூறாம இருப்பது. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா, மாஷா அல்லா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரொம்ப சந்தோஷம். தௌபா. வெரி குட், சூப்பர், சூப்பர், மாஷா அல்லா. வேற வெரி குட், சூப்பர். வேற வெரி குட், சூப்பர். வேற அல்லாவோட அல்லாவோட பொருத்தத்தை நான் அடையும். வெரி குட், சூப்பர், சூப்பர், வெரி குட், சூப்பர், சூப்பர், சூப்பர். எக்ஸாக்ட்லி ஆன்சர். வெரி குட், சூப்பர். இப்ப நம்ம டைரக்டா நம்மளுடைய வகுப்புக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகேவா? எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். இதை பத்தி தான் நம்ம ரொம்ப டீப்பா நம்ம வந்து ஒவ்வொரு நாட்களும் 3 days வெரி பவர்ஃபுல்லான கான்செப்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம குரூப்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி நான் ஸ்டார்டிங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா பின்னாடி நம்ம டேக் ஓவர் நிறைய டைம் எடுத்துச்சுன்னா அது கொஞ்சம் அனௌன்ஸ் பண்றதுக்கு வேகமா போறதுனால இந்த 3 days யாரு கரெக்டா அந்த 3 days இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ அவங்களுக்கு 7 நாட்களுமே இதே மாதிரி தொடர்ச்சியா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்டேட், அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸஸ் வந்து இங்க நடக்கும். அதை நாங்க இதே மாதிரி கிளாஸஸ் எடுப்போம். வெரி பவர்ஃபுல்லான என்எல்பி டெக்னிக், ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி பேஸ்டு இஸ்லாமிக் சைக்கோ டெக்னிக், உளவியல் மூலமா நம்ம இஸ்லாமிய மூலமா நம்ம உளவியலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே 7 நாட்கள் உங்களுக்கு ஒரு அட்மின் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதுக்கு யாரு அதுக்கு எலிஜிபிள்னா இந்த 3 நாட்கள் யாரு தொடர்ச்சி அட்டன் பண்றாங்களோ. இப்போ ஒரு டவுட் வரும். இப்ப நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். இப்போ மொத்தம் அரௌண்ட் 163 மெம்பர்ஸ் தான் இங்க இருக்கிறீங்க. மத்தவங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லது நாளைக்கு இந்த 2 நாட்களுமே அட்டன் பண்ணலாம். அவங்க எல்லாத்தையும் குரூப் லெஃப்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது விளையாட்டுக்காக. சும்மா நான் வந்து நேரம் போகல, இல்லைன்னா நான் வந்து சும்மா சும்மா நடத்துவோம், என்னது சும்மா இருந்த நேரத்துல நடத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸஸ நாங்க அரேஞ்ச் பண்ணல. நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. அப்படி யாராவது ஒரு மைண்ட் செட்ல சும்மா நாம வருவோம், என்ன சொல்றாரு கேட்கறது கேட்போம், சும்மா பார்ப்போம், அப்படி யாராவது சவுண்ட் லோவா இருக்குதா? சவுண்ட் கரெக்டா இருக்குதா லோவா இருக்குதா? இருக்கும் அப்படி சார். யாராவது கரெக்ட் தானே?
கரெக்டா இருக்கும் சார். நோ இஷ்யூஸ். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படி யாராவது ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருந்தோம்னா லிமிட் ஆகிக்கிற வேண்டியதான். ஏன்னா நம்ம இந்த ஹார்ஷா பேசுறதுக்காக அர்த்தம் இல்லை. ஏன்னா குறிப்பா இந்த சைக்காலஜி ஃபீல்டுக்குள்ள நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் மேல இருக்கிறேன், 6 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறேன். வரக்கூடிய அநேகமான கிளைண்ட் யாரா இருப்பாங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க, நான் பார்த்த வரைக்கும். அது ரிசர்ச்சே சொல்லுது. ஒரு ரிசர்ச்சே என்ன சொல்லுது அப்படின்னா, 100 பேர் வந்து ஒரு கவுன்சிலிங் குள்ள வராங்க அப்படின்னா அது 70க்கும் மேற்பட்ட பேர் முஸ்லீம் பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் சைக்காலஜிஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர்லாம் 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவரே சொல்லியிருந்திருக்காரு. அதனாலதான் நம்ம இந்த ஒரு 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 நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும், ஆரோக்கியமான ஒரு மனிதர்களை உருவாக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில தான் நாங்க இந்த கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி இதுக்காக நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை நீங்க ஒரு சீரியஸா உங்க லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தான் நீங்க எடுத்துக்கோங்க. சரி, நம்ம இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மென்டல் வெல்பீயிங்கிற கான்செப்ட்ல உள்ள போறோம். ஸ்டார்டிங் எடுத்ததுமே யுவர் ஃபோக்கஸ் டிட்டர்மைன்ஸ் யுவர் ரியாலிட்டி. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. உதாரணமா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஐடியாஸ், தே ஆர் எனர்ஜிஸ். ஒரு நேர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் இஸ் நாட் எ வேர்ட், இஸ் நாட் எ தாட், திஸ் இஸ் எனர்ஜி. அது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு பூஸ்டப்பான ஒரு எனர்ஜி தான் பாசிட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் தாட்ஸ். தாட்ஸா திங்கிங்கா பின்னாடி சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். நம்ம வாழ்க்கையில அப்படி நினைச்சிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் ஒரு ஒரு ஹதீஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பார்த்துட்டீங்க? பேசுனா நல்லதை பேசுங்க, இல்ல வாயை மூடிட்டு இருங்கன்னு சொல்லி. நம்ம அது எதுக்காக பயன்படுத்தும் தெரியுமா? புறம் பேசாதப்பா, மொத்த பத்தி கோல் பேசாதப்பா, உன் வேலையை மட்டும் பாருப்பா, தொழுப்பா, அப்படி இருப்பா. இதுக்காக தான் பயன்படுத்துறமே தவிர, அப்கோர்ஸ் அதுக்கும் பயன்படுத்தலாம். வேற எதுக்காக நம்ம யோசிச்சு உட்காந்து யோசிச்சு இருந்திருக்கோம்? அமலுல் குழு, உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள்ல ஒண்ணு இருக்குது, சிந்தனை செய்தல் சொல்லி, திங்கிங். நம்ம எப்போ எத்தனை நாள் வந்து அதை உட்காந்து நம்ம யோசிச்சிருந்திருக்கோம்? பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் நாட். ஸ்க்ரீன் தெரியுது தானே? ஸ்க்ரீன்ல எந்த இஷ்யூஸ் இல்ல? ஓகே. தே ஆர் எனர்ஜிஸ். அது எனர்ஜியா இல்லையா, அது எப்படி நீங்க எனர்ஜின்னு சொல்றீங்கிறத பின்னாடி நம்ம டாபிக்ல பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் லைக் த ஒரு ஜஸ்ட் வேர்டை நீங்க புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் எனர்ஜி அப்படின்னு. அடுத்து ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ வாண்ட் அட்ராக்ட்ஸ் இட், இட் வைல் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ ஃபியர் பிரிங் இட் க்ளோசர். நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்க உங்க லைஃப்ல? இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி தான் வாழும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. எனக்கு வாழ்க்கையில் இலக்கே இல்லை சார், நான் சும்மா தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி தான் வாழும். என்னது? அதான் ஃபியூச்சரை பத்தி நம்ம திங்க் பண்றோம்ல. ஃபியூச்சர் அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது ஆயிருமோ, இது ஆயிருமோன்னு சொல்லி 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 சொல்லியே எதையாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி வாழ்றோம். அவ்வளவுதான். ஒண்ணு அதை ஃபோக்கஸ், ஒண்ணு ரெண்டு ரெண்டு ஃபோக்கஸ்ல ரெண்டு தான், ஒண்ணு பாசிட்டிவ் நெகட்டிவ், அவ்வளவுதான். ஒண்ணு பாசிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக், அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பல வகையான கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. எல்லாமே மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்ட புத்தகம். இதுல நீங்க சுத்தி 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 ஒரே சம்மரிக்குள்ளதான் வருவாங்க. என்ன சம்மரிக்குள்ள வருவாங்க தெரியுமா? உங்க வாழ்க்கைய ஒரு நேர்மறையா எடுத்துட்டு போங்க அப்படி வந்து நிப்பாங்க. ஒரு பாசிட்டிவான வேலை கொண்டு போய் நீங்க நிப்பாட்டுங்க, ஒரு பாசிட்டிவான கொண்டு லைஃபை கொண்டு போங்க அப்படின்னு வந்து நிப்பாட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது என்னடா, எனக்கு எல்லாம் தெரியும் தான், எனக்கு தெரியுதா சார், பாசிட்டிவான வேலை கொண்டு போகணும், பாசிட்டிவான வேலை கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனா எப்படி கொண்டு போகணும், அதை எந்த வழியில கொண்டு போகணும், அது எந்த எந்த மெத்தடாலஜி நான் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா என் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிய குரான் சுன்னா ரொம்ப அழகா சொல்லுது. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சுன்னா, சுன்னானா என்ன? சுன்னா அப்படின்னா என்ன? சுன்னா சொல்றோம்ல, குரான் சுன்னா அப்படின்னா என்ன? சுன்னானா என்ன? ஆன்சர் பண்ண முடியுமா யாராவது? சுன்னானா என்ன? கேக்குது இல்ல? ஐ எம் ஆடியபிள். சுன்னான ப்ராப்பர் வே, வெரி குட், சூப்பர். அஃப்ரீதா சிஸ்டர், வெரி குட், சூப்பர். வே ஆஃப் லைஃப், வெரி குட், சூப்பர். ஆமினா சிஸ்டர், மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காட்டிய வழிமுறை, வெரி குட், சூப்பர். நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். நபி வழிமுறை, வெரி குட், மாஷா அல்லாஹ்.
இது ரசூல்லாவோட சுன்னா சொல்லுவோம். சுன்னத்துல்லா, அல்லாவோட சுன்னா அப்படி என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சுன்னத்துல்லா, நீங்க குரான்ல ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு ரீட் பண்ணி பார்க்கலாம். அல்லாவோட சுன்னத்துல, அல்லாவோட வழிமுறையில நீங்க எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்கன்னு நல்லா சொல்லுவான். என்னைக்காவது உட்காந்து படிச்சிருக்கிறீங்களா அல்லாவோட சுன்னானா என்ன அப்படின்னு? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடாது. இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் தவிர மத்தவங்க சொல்லணும். என்னைக்காவது உட்காந்து நான் படிச்சிருக்கோமா அல்லாவோட சுன்னா? என்னடா அல்லாஹ் ஒரு வழிமுறை சொல்றானே, அல்லாஹ் ஒரு வழிமுறை சொல்றானே, அந்த வழிமுறை என்னடா? அந்த வழிமுறை நம்ம அந்த வழிமுறை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எதுக்கு அல்லாஹ் இந்த இடங்கள்ல அல்லாவோட வழிமுறைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறா? படிக்கணும். நம்மளோட இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் அல்லாவோட சுன்னான். எஸ் ஆர் நோ? இங்க இருக்கிறீங்கல்ல இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அல்லாவோட சுன்னானா என்னன்னு படிச்சோம் தானே? வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா, வெரி குட், சூப்பர். எஸ், நம்ம அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா வரும். அது ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லா, வாய்ப்பு இருந்தா. அப்போ அது தெரிஞ்சுக்க மூலமா நம்ம வாழ்க்கையை எப்படி நல்ல வழியில கொண்டு போலாங்கிற அளவுக்கு குரான் சுன்னால ஒரு நல்ல வழிமுறைகள் இருக்கு. அப்ப எதை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் ஐ மீன் ஃபோக்கஸ் ஆன் ரைட் நவ். இப்ப நான் எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? இல்ல இந்த கிளாஸ் அகைன் அதுக்கு அப்புறம் என் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஒரீடு. ஸோ இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் என் வாழ்க்கையை அப்படி முடக்குத. நான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஆன்சைட்டி. அப்ப என்ன செய்யணும்? இங்க எல்லாருமே தவக்குல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்ச நபர் தான். யாரும் அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாம யாருமே சொல்ல முடியாது. ஒருத்தர் கூட நம்ம யாரு ஒரு மோசமான பாவம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய நபர் ஒருத்தர் நம்ம கையை சுட்டி காட்டினாலும், அவருக்குன்னு பிரச்சனை வந்தாலும் அவர் தவக்குல் வச்சிருப்பார் அல்லாஹ் மீது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குல்யா இபாதே அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னூது பி ரஹ்மத்தில்லாஹ்னு சொல்றான். அல்லாஹ் அழைக்கும் போது முஸ்லிம்களேன்னு அழைக்கல, மூமீன்களேன்னு அழைக்கல, மனிதர்களே நாஸ்ன்னு அழைக்கல. வரம்பி மீறி பாவம் செய்த எனது அடியார்களே அல்லாஹ்வோட ரஹ்மத்துல நம்பிக்கை இழந்துடாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா தன்னோட ரஹ்மத்தை உச்சகட்டமா கொண்டு போய் சொல்றான். யாரை ஒப்பிட்டு சொல்றானா? வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்களே அப்படின்னு. வரம்பு மீறி பாவம் செஞ்ச அடியார்களோட ஸ்டேஜை கொண்டு போய் அவங்கள கூப்பிட்டு என்னோட ரஹ்மத்துல நீ நம்பிக்கை இழந்துடாத அப்படின்னு சொல்றோம். குரான் நம்ம பின்னாடி பார்ப்போம். குரான் ஓதப்படக்கூடிய வேதம் அல்ல. குரான் அப்படிங்கிறது இந்த குரான், அதாவது நம்ம குரானை எத்தனை பேர் உட்கார்ந்து ரீட் பண்ணி அதுல அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்னு நம்ம எத்தனை பேர் படிச்சிருந்திருக்கோம், நோட்ல எழுதி வச்சிருந்திருக்கோம். ரமதான் நம்ம கடந்து போச்சு, எல்லாருமே ரமதான கடந்துதான் இப்ப உட்காந்துருக்கோம். ஷவ்வால் மாதத்துல உட்காந்துருக்கிறோம். இதுல மெஜாரிட்டி 100க்கு 70 80 மேற்பட்ட நபர்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ரமதான்ல எத்தனை குரானை முடிக்கணும்னு போட்டி தான் போட்டிருப்போம். போட்டி 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 தான், 1 2 3. ஆனா எத்தனை பேர் உட்கார்ந்து நம்ம குரான்ல இந்த நோட்ல எனக்கு என்னோட பாதி நோட்டு குரான்ல அல்லாஹ் தஆலா வசனங்களை என்ன சொல்றான், ஒரு வசனத்துல அல்லாஹ் என்ன மென்ஷன் பண்றான், மேலோட்டமா என்ன சொல்ல வரா, ஆழ்ந்த மெசேஜ் என்ன இருக்கு அப்படின்னு எழுதி வச்சதுதான் அந்த நோட்டு. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே குரான் மெசேஜ் தான் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போடும். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்காக தான் காட்டுறேன். இது ஃபுல்லாவே இல்ல தெரியல, இல்ல ஃபுல்லாவே அதுதான். ஒவ்வொரு வெர்சஸையும் படிக்கும் போது அதுல நம்ம என்ன படிக்கிறோம், என்ன செய்யறோம், அதுல என்ன படிச்சு எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு எழுதணும். நான் ஒரு வெர்சஸ் அப்படி ஏன்னா குரான் எனக்கு இறங்குனது நாமாவா இல்லையா? சஹாபாக்களுக்கு இறங்கின குரானா? அவங்களுக்கு மட்டும்தானா? அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதமாகும், இதுல எத்தனை சந்தேகம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சஹாபால பார்த்து சொல்றான், இமாம்களையும் பார்த்து சொன்னா, தாபிகள் பார்த்து சொன்னா, தபு தாபிகளை பார்த்து சொல்றான், என்னை பார்த்து சொல்றான், உங்களை பார்த்து சொல்றான். இந்த குரான் நேர் வழி காட்டி, முத்தக்கீன்களுக்கு நேர் வழி காட்டின்னு சஹாபால பார்த்து சொன்னா, இமாம்களையும் பார்த்து சொன்னா, அடுத்து எல்லா 1400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா ஜெனரேஷனையும் பார்த்து சொன்னா, என்னையும் பார்த்து சொல்றான், உங்களையும் பார்த்து சொல்றான். அப்ப இது வழிகாட்டியா நம்ம எடுக்கிறோமா? அதுதான் கேள்வி.
இப்போ வாட் டைம் யூ ஃபோக்கஸிங் ஆன் ரைட் நவ்? இப்போ நான் எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்? அப்ப அதை நான் எப்படி வந்து இது ஃபுல்லாவே இது எல்லாமே எங்களுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி கோர்ஸ்ல வரும். ஃபியூச்சரை பத்தி நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப எதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப அதை பாக்குற இமேஜஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு இமேஜஸ். நான் வந்து சென்னையில வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்காக நான் போறேன். பர்டிகுலரா இந்த கோர்சஸ்க்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தோம். நான் வந்து சென்னையை நோக்கி இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு என்னோட நேட்டிவ்க்கு நான் திரும்புறேன். அப்ப நான் வந்து இது ரியலா நடந்தது. அப்ப நான் வந்து ஏசி பஸ்ல, ஒரு லக்ஸரியான பஸ்ல வரேன். நான் வந்து ஏசி பஸ்ல உட்காந்துருக்கிறேன். உட்காந்துட்டு கரெக்டா வண்டலூர் பிரிட்ஜு கீழே வந்து ஒரு டிராபிக் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டான். அப்ப நான் வண்டலூர் பிரிட்ஜு கீழே ஒரு ஃபேமிலியை நான் பாக்குறேன். சுபஹானல்லாஹ். அப்ப எனக்கு என்னதான் நானும் ஒரு மனிதன் தானே, ஆமாவா இல்லையா? என்னதான் நானும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சாலும் நமக்கு ஒரு கவலைகள், துக்கங்கள், நமக்கும் சிந்தனைகள் எல்லாமே வரத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னு சொல்லி நான் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன்ப்பா, நீங்க தான்ப்பா வீக்னஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பலகீனமானவங்க தான். அந்த பலகீனத்தை சரி செஞ்சு பேலன்ஸா வாழ்றோமா, அதுதான். அப்ப நான் வந்து உட்காந்துட்டு, அப்ப நான் சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்கள பாக்குறேன். அப்ப அவங்க வந்து சுத்தி பாருங்க, சுத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த சேஃபும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட இடம் தான். சுத்தி ஒரு செடி செடியா இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க, பெட்டை போட்டு தூங்குறாங்க. சுத்தி பார்த்தா எந்த இதுவுமே இல்லை. அவங்க வந்து கணவன் மனைவி இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. எந்த அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சிறப்பம்சமும் சுத்தி இல்லை. அதுல அவங்க ஒரு பக்கம் ஒருத்தங்க சோறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க என்ஜாய் பண்ணி ஒரு 4 பேர் சுத்தி உட்காந்து அரட்டை அடிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதை நான் அப்படியே உட்காந்து ஜன்னல் வழியா இருந்து பாக்குறேன். பார்த்துட்டு எனக்கு ஒரு தோணுது என்ன தெரியுமா? ஒரே உலகம் தான். எனக்கு சுத்தி ஒரு ஏசி பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நான் வந்து ஏசியில இருக்கிறேன். என்னை சுத்தி ஒரு மனிதன் அடிப்படையில் அவங்கள ஒப்பிடும் போது எனக்கு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல நான் இருக்கிறேன். எனக்கு வந்து தூங்குறதுக்கு பெட் இருக்குது, எல்லாமே இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. தண்ணி கேட்டா தண்ணி வந்து கொடுத்துருவான், சாப்பாடு எங்கன்னா பண்ணிடுவான், எல்லாமே எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல இருக்குது. ஆனா நான் வந்து ஒரு ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அவங்கள பார்த்தா அவங்க எந்த திங்கிங்குமே இல்லாம ரொம்ப அந்த பிரசன்ட்ல வாழ்றாங்க, லிவிங் த பிரசன்ட். சொல்ல போனா நான் தான் லிவிங் த பிரசன்ட்ல இருந்திருக்கணும் அந்த நேரங்கள். இது ரொம்ப முன்னாடி நடந்தது. லிவிங் த பிரசன்ட் நான் தான் இருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? கவலைப்படுறதா இருந்தா யாரும் கவலைப்பட்டிருக்கணும் சொல்லுங்க. இப்ப என்னோட ஸ்டோரி, நான் வந்து பார்த்த ஸ்டோரியையும் அவங்க ஸ்டோரி ஒப்பிட்டு பாருங்க. கவலைன்னு இருந்திருந்தா யார் இருந்திருக்கணும்? நான் இருந்திருக்குமா, அவங்க இருந்திருக்குமா? அவங்க தான் இருந்திருக்கணும். ஆனா அவங்க லிவிங் த பிரசன்ட்ல வாழ்றாங்க. நான் லிவிங் த பிரசன்ட்ல இல்ல அந்த நேரங்கள்ல. அப்ப எனக்குள்ள தோணுதுதான், நம்ம ஏன் இப்ப நான் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கரெக்டா? இப்ப நான் பத்தி சிந்திச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் எழுதிட்டான். ரிஸ்க் நான் அதிகப்படுத்தி வேணுமா, அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். நீ துவா கேளு, ரிஸ்க் அதிகப்படுத்தி தார. இந்த 2 வாய்ப்பு தான் எனக்கு. நீ கவலைப்பட்டா ரிஸ்க் அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்லியிருக்கானா? இல்ல. நீ பயந்தா ரிஸ்க் அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்லியிருக்கானா? இல்ல. நீ பதட்டமானா உனக்கு ரிஸ்க் நான் அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்லியிருக்கானா? இல்ல. 2 வாய்ப்பு. உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன், துவா, பிரார்த்தனைங்கிற ஒரு வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். அதை நீ பயன்படுத்திக்கோ, என்ன நீ நம்பு, அவ்வளவுதான். என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றானோ அவ்வாறே நடந்துப்பேன் நல்லா சொல்றான். நீ என்னை நம்பிக்கை வச்சு செயல் செஞ்சு என்கிட்ட கேட்கிறியா, நான் தருவேன். நீ நம்பிக்கை வைக்க யாரால இருந்துட்டு போ, நீ எப்பேற்பட்ட ஆளாலும் இருந்துட்டு போ. அது நம்ம சுண்ணத்துள்ளால நம்ம பார்ப்போம். சுண்ணத்துள்ளால டிட் பை டேட் A to Z ஃபுல்லா நம்ம பார்ப்போம். நீ யாரானாலும் இருந்துட்டு போ. ஒரு பெரிய மதரசாக, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மதரசா ஜமாத் உலமாஸோட ஹெட்டால இருந்துட்டு போங்க, என் மீது நம்பிக்கை வச்சா நான் தருவேன். நீ நம்பிக்கை வைக்கல, தரமாட்டேன். நீயே நம்பல, அப்ப நான் ஏன் தரணும்? கேள்வி வருமாறாதா? நீ தெருக்கோடியில கூட போங்க, உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. உங்களை சுத்தி ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு செக்யூர் சிஸ்டம் யாருமே இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களுக்காக அந்த உலகத்தை மாத்தும். அதுக்காக தான் நபிமார்கள் வரலாறு. நபிமார்கள் வரலாற்றை படிக்கிறதுக்கு சும்மா நம்ம வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தௌஹீதுல உறுதியா இருந்தாங்க தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்து பொறுமையா இருந்தாங்க தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையா இருந்தாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கடல் பிளந்துச்சு தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா எப்படி குழந்தை கொடுத்தான் தெரியுமா?
மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அற்புதத்தை ஏற்படுத்துறாங்க தெரியுமா? அப்படின்னு ஒரு அப்படியா, வாவ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், இப்படி சொல்றதுக்கு இல்ல. அது அல்லாஹ் சொல்றது உங்க வாழ்க்கையில் நான் இப்படி ஏற்படுத்துவேன். நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா, நான் சொன்னபடி வாழ்ந்தீங்கன்னா. அந்த உதாரணம் எதுக்கு உங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, பிள்ளைங்களுக்கு நீங்க சாப்பாடு சொல்லி கொடுக்குறது அந்த அல்லாஹ் உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான் குரான்ல? இல்ல நீங்க சும்மா ஓதுறதுக்கா குரான்ல அல்லாஹ் குரானை இறக்கி வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி செய்யறான். அப்ப அந்த வரிய அந்த விஷயத்த நான் வந்து பாக்குறேன். அப்ப எல்லாரோட ஒரு இது, எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்னதா ஒரு டெக்னிக் நம்ம பண்ணுவோம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் பாத்தீங்களா, எப்படிடா வந்து அந்த ஒரு ஒரு வேர்டு வந்து ஒரு எனர்ஜியை உண்டு பண்ணணும்னு உங்க எல்லாருக்கும் தோணுச்சுல. இப்போ ஒரு சின்னதா ஒரு டெக்னிக் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ? சின்னதா ஒரு டெக்னிக் பண்ணிடலாமா? ஆமா இல்லையா? டைப் பண்ணுங்க. ஆ, எஸ், வெரி குட், சூப்பர், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பண்ணிடலாமா? வெரி குட், சூப்பர், வெரி குட், சூப்பர். எல்லாருமே ஒரு பிளேஸ்ல எப்படி இருக்கிறீங்களோ, கம்ஃபர்டபுளா உங்களுக்கு எப்படி அது உட்கார்ந்து இருக்கிறதா எனக்கு கம்ஃபர்டபுள் தோணுச்சுன்னா உட்காந்துக்கோங்க. இல்ல நான் பெட்ல படுத்து இருக்கிறதா எனக்கு கம்ஃபர்ட் தோணுச்சுன்னா படுத்துருந்துக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல எப்படி இருக்கணும்னு தோணுச்சு அப்படி கம்ஃபர்டபுளா ஒரு பிளேஸ்ல இருந்துக்கோங்க. கம்ஃபர்டபுளா பிளேஸ்க்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு டைப் மட்டும் பண்ணுங்க. இல்ல எனக்கு அந்த பிளேஸ்ல உட்கார முடியல சார், நான் ஒரு டிராவல்ல இருக்கிறேன்னா ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? அந்த கம்ஃபர்டபுளான பிளேஸ்க்கு போயாச்சா? எஸ், வெரி குட், சூப்பர், மாஷா, வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, சூப்பர், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், சூப்பர், வெரி குட், சூப்பர், வெரி குட், சூப்பர், ரைட். இப்போ நான் சொல்றத மட்டும் நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகேவா? எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக உங்க கண்களை மூடுங்கள். எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக உங்கள் மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைய உங்களுக்கு நீங்களே அந்த வார்த்தைகளை சொல்லி அதை உணர்ந்து பாருங்க. அதை ரியலைஸ் பண்ணி பாருங்க. கவலை, பயம், பதட்டம், கோபம், வன்முறை, எரிச்சல், சூப்பர். அடுத்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைய அப்படியே உணர்ந்து பாருங்க. அன்பு, அரவணைப்பு, கருணை, பொறுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நன்றி உணர்வு,
ப அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், கருணை, பாசம். சூப்பர். அப்படியே இந்த வார்த்தைகளை நல்லா உணர்ந்துட்டு உங்களுக்கு எப்ப கண்ணை திறக்கணும்னு தோணுதோ மெதுவா கண்ணை திறந்து தம்ஸ் அப் போடுங்க. சூப்பர். மாஷா பாரக்கல்லா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போதே நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்ஸ் எனர்ஜி வந்துச்சா? எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸ், ஒரு டிஸ்டர்பா நம்ம ஃபீல் பண்றோமா? அதே ஒரு பாசிட்டிவான வார்த்தையை பயன்படுத்தும் போது எனர்ஜியா நம்ம ஃபீல் பண்றோமா? இதுதான் வார்த்தைக்கான ஒரு தாக்கம். வார்த்தைக்குன்னு ஒரு தாக்கம் உண்டு. இந்த இப்ப பாத்தீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப 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 கம்மி. சைக்காலஜில இருக்கக்கூடிய கான்செப்ட்ல என்எல்பி டெக்னிக், எஸ்எஃபிடி, சிபிடி, இஸ்லாமிக் சைக்கோ தெரப்பி, சுன்னத்துல்லா, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் 0.1. இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் கேட்டா தெரியாமாவா இல்லையா? நம்ம பார்த்த டெக்னிக் இதை பாயிண்ட் ரொம்ப கம்மி தானே? எஸ்ஆர்னோ தம்ஸ்அப் போடுங்க, ஆமாவான்னு. ரொம்ப 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 கம்மி. இந்த தெரப்பி இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம 7 நாட்கள் அட்வான்ஸா பார்ப்போம். இந்த 3 நாட்கள் யாரு வரக்கூடிய 2 நாட்களையும் பார்ப்போம். ஆனா 7 நாட்கள் ஸ்பெசிபிக்கா இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவோட குரான் சொன்ன அடிப்படையில நம்ம இதை நம்ம 7 நாட்களும் பார்ப்போம் தொடர்ச்சியா. அதுக்கு ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு தேனை கொடுப்பாங்க பாத்தீங்களா, டேஸ்ட்டுக்குன்னு சாம்பிள் கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு சாம்பிள் கொடுத்தோம். இதுலயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும் எப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு எமோஷனல் கைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது நம்ம லைஃப்ல அந்த அடுத்த கட்டத்துக்கு அந்த எனர்ஜெட்டிக்கா போகிறதெல்லாம் எமோஷனல் கைட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸ்லைடை சேஞ்ச் பண்றீங்களா? ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப எமோஷனல் கைட் சிஸ்டம் அப்படிங்கறது நம்மள அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக்குறது தான். அது பாசிட்டிவான எமோஷன்ஸோ நெகட்டிவான எமோஷன்ஸோ அந்த வார்த்தைகளை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்ப எமோஷனல் கைட் சிஸ்டம். சரி, நீங்க உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நான் எப்ப பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல இப்படி இது சார் அந்த மைண்ட் இயங்குது, மானங்கட்ட மைண்ட் அப்படின்னு தோணுதா இல்லையா? குரங்கு மாதிரிலாம் தாவிக்கிட்டு இருக்குது. நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். திடீர்னு ஏதாவது ஒரு எண்ணங்கள் உள்ள வந்துட்டு என்னை பாடா போட்டு படுத்துது, என்னால ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் வரும், ஒரு தாட் வரும். மைண்டோட ப்ராசஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த மைண்டோட ப்ராசஸை என்னால ரொம்ப டீட்டெயிலா இஸ்லாமிக் சைக்காலஜி கோர்ஸ்ல தான் என்னால சொல்ல முடியும். அது இங்க இருக்கவங்களுக்கு ரொம்ப தெரியும். அதை ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசிட்டு இருப்போம். நான் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உட்காந்து யோசிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். மேபி ரெக்கார்டர் கிளாஸ் வில் பி ஷேர் இன் குரூப் இன் ஹெல்ப் வெரி ஹெல்ப்ஃபுல். இன்ஷால்லா அட்மினை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் கிளாஸ் நம்ம ப்ரொமோட் பண்றது கிடையாது. பிகாஸ் நம்ம லைவ் கிளாஸ் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணல. ஷுவரா சொல்வேன், ரெக்கார்டிங் நான் சொல்லியிருந்தோம்னு வைங்களேன், இங்க இருக்க 75 மெம்பர்ஸ் இப்போ இருக்கிறாங்க, இதுல ஒரு 25 மெம்பர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மைண்டோட ப்ராசஸ் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு நினைச்சீங்கன்னா தாட், எண்ணங்கள் பிறக்கும். எண்ணங்களாலதான் ஒரு மனிதனோட வழிகள் பிறக்கும். ஆமாவல்ல? எண்ணங்கள் ஒரு மனிதனை கொண்டு போகும். ஒருத்த நல்ல வழியில போறதுனா இருந்தாட்டும், கெட்ட வழியில போறதா இருக்கட்டும், அடிப்படை ரீசனே எண்ணங்கள் தான். அவனுக்கு உருவாகக்கூடிய எண்ணங்கள்.
அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா அது இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா விதை, த சீட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விதையை வந்து உள்ள விதைக்கிற மாதிரி தான் அது திங்கிங். த ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரிங் தட் சீஸ் திங்கிங். எப்போ அந்த உள்ளுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களை நான் இப்ப திங்க் பண்றணும், யோசிக்கிறணும். இப்ப எனக்கு 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? அந்த கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 1000 எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அந்த 1000 எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும்போது, ஒன் செகண்ட் அட்மின், அந்த நீங்க அப்படியே ஸ்லைடை நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. 1000 எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். 1000 எண்ணங்களை நீங்க பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? இப்ப நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு இருப்பீங்க, சைட்ல ஓடும், இவன் முடிப்பாரா மாட்டாரா, மணி 11:45 ஆயிடுச்சு, வீட்டுல வேற அடுப்புல வேற சோறு இருக்குதே, என்ன பண்ண, இன்னைக்கு ஜிம்மா வேறய்ய, நான் வேற அங்க போலான் இருந்தேனே, இவங்க பார்த்து இப்போ இந்த நேரம் கிளாஸ் வச்சுட்டாங்களே, இப்படின்னு 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், நீங்க அதைத்தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னதான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதோ சொல்றாரு போல அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பீங்க, யோசனை ஃபுல்லா அங்க போய்கிட்டு இருக்கும். இல்ல நம்ம ஒரு பேங்க் போறக்குற ஒர்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பேங்க் போகிற ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, பேங்குக்கு போகக்கூடிய ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் போகவே மாட்டோமா, என்ன பண்ண, அப்படி பண்ணவா, இப்படி பண்ணவா, என்ன செய்ய, அது பண்ணவா, இது பண்ணவா அப்படின்னு நமக்கு 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்மளால எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா திங்கிங் என் கிட்டதான் இருக்குது. இப்ப அதெல்லாம் போ, என்ன எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நான் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பேன். திங்கிங். அப்ப தாட் திங்கிங். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த திங்கிங் உருவாகும் போது ஒரு வைப் கிரியேட் ஆகும். அது பாசிட்டிவான வைப்போ அல்லது நெகட்டிவான வைப்போ, எனிதிங் ஒரு வைப் கிரியேட் ஆகும். அந்த வைப் கிரியேட் ஆனதான் நம்ம ஆக்ஷன்ஸ்ல இறங்குறோம், செயல்பாட்டுக்கு வரும். இதுதான் மைண்டோட ப்ராசஸ். இந்த மைண்டோட ப்ராசஸ் ரொம்ப டீப்பா இன்ஷால்லா இஸ்லாமிக் சைக்காலஜி கோர்ஸ்ல உங்களுக்கு வரும், அதுலதான் இருக்கும். ரொம்ப டீப்பா பேச முடியும், ஏன்னா பேச முடியாதுங்கிறதுக்காக இல்ல, இப்ப பேச ஆரம்பிச்சா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப டீப்பா அதுல வந்து அதை பேசுவோம். அப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க மைண்டோட ப்ராசஸை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த 10 நாட்கள் நம்ம பயணிக்க போறோம், 3+7 10 நாட்கள் பயணிக்கும் போது மைண்டோட ப்ராசஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால கைட் பண்ண முடியும், உங்களை நீங்களே கைட் பண்ண முடியும். அதுக்காக ஜஸ்ட் ஒரு லைக் தட்டா நம்ம வந்து சொல்ல வரோம். அப்போ மைண்டோட ப்ராசஸ் என்ன புரிஞ்சுச்சுல, தாட், திங்கிங், வைப்ஸ், ஆக்ஷன்ஸ், இந்த 4 தான் மைண்டோட ப்ராசஸ். இதோட ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிக் சைக்காலஜி குரூப்ல இருக்கிறவங்க டீட்டெயிலா பார்ப்பாங்க இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னா ஒரு டைப் பண்ணுங்க அப்போ. இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, ஓகே, வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா, வெரி குட், சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர், வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா, ஓகே. சரி, ஓகேப்பா, ஓகே சார், எல்லாம் புரிஞ்சுது, எல்லாம் ஓகே. பொதுவா இந்த மென்டல் பிளாக்ஸ், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இது ஏன் என்னால பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு மென்டல் பிளாக்ஸ் ஒன்று இருக்கும். ஒண்ணு, நான் ரொம்ப வயசானவன், டூ யங் ஆர் டூ ஓல்ட். எனக்கு தான் நான் ஒண்ணு நான் ரொம்ப எனக்கு சின்ன வயசு சார், என்னாலலாம் எப்படி இதை பண்ண முடியும், இல்ல எனக்கு வயசாயிடுச்சு, நான் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டல் பிளாக்ஸ் நமக்கு இருக்கும். ரெண்டாவது, நோ டைம், எனக்கெல்லாம் டைம் இல்லை. பாத்தீங்களா, நம்ம குரூப்லயே ஒரு பாருங்க, 150 பேர் இருக்கிறாங்க, அதுல 80 பேர் 78 பேர் தான் இருக்கும், மத்தவங்க எல்லாம் பாவம் டைம் இல்லை, என்ன செய்ய, டைம் இல்லாம உள்ள வந்துட்டாங்க, நோ டைம். அப்புறம் வந்து பாருங்க, நாட் குட் எனஃப், என்னால பண்ண முடியாது சார், என்னால முடியாது. உண்மையிலேயே சமுதாயத்தை வழி நடத்திட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புளால, ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புளா யாரால இருக்க முடியும் தெரியுமா? நம்மளாலதான் இருக்க முடியும். குரான் சொன்னா ஃபாலோ பண்ணவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், அது ரொம்ப பலகீனமா இருக்கிறது நம்ம தான். என்ன செய்ய, நாட் குட் எனஃப். அப்புறம் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நான் எதுக்கு லாய்க்கு இல்லாதவன், என்னாலலாம் முடியாது, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். அவன் இருக்கானா, நம்ம நம்ம பாருங்களேன், பொதுவாகவே மத்தவங்களை பார்த்தே நம்ம வந்து ஆச்சரியப்பட்டே பழகிட்டோம். அற்புதம் மத்தவங்க லைஃப்ல தான் பார்த்து ஆச்சரியப்படுவோம். என் லைஃப்ல அற்புதம் நடக்குதா, எதிர் எதிர் நம்ம நம்ம லைஃப்ல அற்புதம் நடக்குது நம்பவே மாட்டோம். ஒரு பயான் சொல்றாரு, இப்படி வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் கேன்சர் குணமாயிடுச்சு, அவர் கேன்சர் இருந்துச்சு, கேன்சர் குணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு பயான்ல சொல்றாங்கன்னா, நம்ம அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ்னு பூரிச்சுவே சொல்லுவோம், அவரோட நிப்பாட்டிப்போம். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப், ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு கஷ்டமான ஒரு நேரங்கள்ல நான் என்னால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற நம்பிக்கை வந்து, இதான் மனிதனோட இயல்பு. அப்படித்தான், ஆமாவா இல்லையா? மத்தவங்க லைஃப்ல நடந்த அற்புதத்தெல்லாம் பெருசா பார்ப்போம்,
நம்ம லைஃப்ல அற்புதம் நடக்குமா அப்படின்னு கேட்டா டவுட்ல சொல்லுவோம். எங்க ஒரு பாப்போம், முடியாது, நம்ம லைஃப்ல எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஆழ்ந்த ஒரு மென்டல் பிளாக்ஸ் நமக்குள்ள இருக்கும். ஸோ அது இல்லாம அதெல்லாம் நம்ம வந்து தடுக்கிறது தான் அடுத்தது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சரி இப்ப நம்ம வந்து குளோபல் ரைசஸா தெரிஞ்சுப்போம். முக்கியமா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஸ்ட்ரெஸ் வந்து குளோபலா ரொம்ப அதிகமா இருக்குது. அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸா வந்து குளோபல்ல நம்ம இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். உதாரணமா சூசைடா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலுமே குளோபலா நம்ம வந்து ஒரு ஒரு வேர்ல்டு குளோபிக் அப்படி குளோபல் வார்மிங் கூட சொல்லலாம். ரொம்ப வியாபித்து இருக்குது. நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை கம்பேர் பண்ணி யோசிக்க மாட்டோம். ஆமா. ஓ, நீங்க வந்து குளோபலா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். முன்னாடிலாம் 2020ல நான் ஒரு ஆர்டிகிள் படிக்கும்போது, ஒரு 2026ல 4ல ஒரு நபர் வந்து மன ரீதியான பிரச்சனைகள் வந்துருவாரு அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதினாங்க. இப்ப 2026 அதைத்தான் அடைஞ்சிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரியே இப்படி இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல 4 பேர்ல ஒருத்தருக்கு மன பிரச்சனை இருக்குங்கிறத ரிசர்ச்ல சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து வியாபித்து இருக்குது. ஸ்ட்ரெஸ் மட்டுமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி. ஆன்சைட்டி பயங்கர ஆன்சைட்டி. எனக்கு படிக்கும் போதே வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு ஆன்சைட்டி இருக்குதான்னு சொல்லி. அண்டர்ஸ்டாண்ட் ஆன்சைட்டி டிசார்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஏடின்னு சொல்லுவாங்க, ஜெனரலைஸ் ஆன்சைட்டி. இந்த இந்த ஆன்சைட்டி எப்படின்னா, பொதுவா ஒரு பயம் உங்களுக்கு உருவாகும். பதட்டம் இருக்கும். பயம் இல்ல, பதட்டம். நாளைக்கான விஷயங்கள் எமோஷனல், உணர்வுனா என்ன, உணர்ச்சினா என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பொதுவா புரிஞ்சுக்கோங்க. ஜிஏடி அப்படின்னா பதட்டம். இது வந்து உங்களை ஒரு ஃபியூச்சரை பத்தி ஒரு பதட்டம். அவங்க நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு யாராவது வந்து என்னப்பா, உன் பொண்ணோட கல்யாணம் என்ன ஆச்சு, உன் பையனோட படிப்பு என்ன ஆச்சு, உன் வேலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்படியே பதட்டமாயிருவாங்க. இது பொதுவா இருக்கக்கூடிய காமனா இருக்கக்கூடிய ஆன்சைட்டி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேனிக் டிசார்டர். பேனிக் டிசார்டர்னா இவங்களுக்கு வந்து பிசிக்கலா எந்த பிரச்சனையுமே இருக்காது. பிசிக்கல் நார்மலா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும். செக் பண்ணி பார்த்தா ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. திடீர்னு பிரீத்திங்ல இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். செக் பண்ணி பார்த்தா லங்ஸ் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி உடம்புல எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பேனிக் டிசார்டர் சொல்ல பிசிக்கலா காட்டும். திடீர்னு பிரீத்திங் மூச்சு விடுறது சிரமப்படுவாங்க. நீங்க நம்ம வந்து நமக்கு கிட்டத்தட்ட எப்படின்னா ரொம்ப பயமா இருக்கும். என்னடா ஐயோ ரொம்ப பயமா இருக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேனிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆன்சைட்டி. சோசியல் ஆன்சைட்டினா என்ன? ஒரு நல்லா இருந்துகிட்டு இருப்பான், திடீர்னு அவர்கிட்ட போய் பேசுனா பேச மாட்டான். ஒரு கூட்டத்தை பார்த்தா பதட்டமாயிரும். ஒரு இடத்துக்கு போய் பேசுறா, 4 பேர் இருக்கிறாங்க, பேசுனா பேசுறதுக்குள்ள இவனுக்கு கை கால்லாம் வேத்து மயக்கம் போட்டு விழுந்துரும். இது சோசியல் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து சொல்லுவாங்க ஸ்பெசிபிக் போபியாஸ்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் போபியாஸ்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பயப்படுறது. உதாரணமா கடல், மலை, காக்ரோச், பாம்பு, நாய். பயப்படுறதுங்கிறது வேற. இவங்க பேரை கேள்விப்பட்டதும் பதட்டமாயிருவாங்க. உதாரணமா ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் ஆகுறதுங்கிறது அப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட். பஸ்ல போய் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இவருக்கு என்ன ஆகும்னா அது அது ஒரு ஆன்சைட்டியா மாறிட்டுனா, பஸ்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டதுமே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த ஆன்சைட்டி உருவாயிடும். பஸ்ல எங்க போய் எதுல நம்ம டிராவல் பண்ண போறோம், எதுல டிராவல் பண்ணணும், பஸ்ல டிராவல் பண்ண போறோம், பஸ்லயா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம். அப்ப இது வந்து அவருக்கு நம்ம இது ஒரு ஸ்பெசிபிக் போபியாஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆன்சைட்டி. செப்பரேஷன் ஆன்சைட்டிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணுதான், பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. செப்பரேஷன் ஆன்சைட்டியும் அக்ரோபோபியா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஒரு ஒரு பிளேஸ ஒரு பிளேஸை விட்டு ஓடுறது, அந்த பிளேஸை ஃபேஸ் பண்ணாம விட்டு பயப்படுறது. ஸோ எந்த அளவுக்கு ஆன்சைட்டி டிசார்டருங்கிறது வியாபித்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோங்கிறதுக்காகத்தான் இந்த ஒர்க் ஷாப்பை நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ரூட் காஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், நம்ம பொதுவா ஆன்சைட்டி வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொதுவா எதுக்கு ரீசன் ஆன்சைட்டி வரும்? ஒன்று பாஸ்ட்ல வாழ்வோம், அல்லது ஃபியூச்சரை பார்த்து வாழ்ந்துகிட்டே இருப்போம். லிவிங் த பிரசன்ட் யாருமே வாழ மாட்டோம். அல்லாவே ரசூலாவே குரான்ல சொல்றாங்க, ஹதீஸ்ல சொல்றாங்கல்ல, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே. அதோட அர்த்தம் என்ன? லிவிங் த பிரசன்ட், பிரசன்ட்ல வாழு. அடுத்து லேக் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி உணர்வே இருக்காது. சுபஹான் அல்லாஹ், கிராட்டிடியூட். இந்த நன்றி உணர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்கை எடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம இஸ்லாமிய சைக்காலஜி டாபிக்ல வரும். ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பெர்சனல் லைஃப்ல எனக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு ப்ராக்டிசஸ் தான் கிராட்டிடியூட். இந்த 7 நாள்லயுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிசஸை வந்து.
இந்த 7 days ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ தவறாம அட்டன் பண்ணுங்க. லேக் ஆஃப் கேட்டிவிட்டி, இதனால நமக்கு ஒரு நன்றி உணர்வுனால எப்படி நமக்கு ப்ராப்ளம் வருதுங்கிறத குரான் வசனமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா என்ன? டிராமா, கேர் கிவிங் ஃபார் த சிக், அன்கண்ட்ரோல் சுச்சுவேஷன், ஏதாவது பிரச்சனை வர்றது, நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனை உருவாகிறது, இல்லைன்னா நமக்கு யாராவது நெருக்கப்பட்டவங்க, ரொம்ப நெருக்கியமானவங்க வந்து நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். இதால நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து லூசிங் டச் வித் ரியாலிட்டி, ஓவர் திங்க் பண்றது, ரியாலிட்டியை தாண்டி ஓவர் திங்க் பண்றது. உதாரணமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சார் அடிப்பாரு, இது வந்து ரியாலிட்டி. ஆனா இவங்க திங்க் பண்றது ஒவ்வொரு திங்க் பண்ணுவாங்க, சார் வந்து அடிச்சு நீ ஸ்கூல்ல விட்டு போக வச்சு அவ்வளவுதான், நீ டிசி கொடுத்துருவாங்க, இதுக்கப்புறம் என் லைஃப் போச்சு அப்படின்னு டில் எண்டு வரைக்கும் போவாங்க. இது ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. அப்ப இது ஆளையே நமக்கு வந்து லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சரி, இவ்வளவும் சொல்லிட்டப்பா. இது எப்படிதான் நான் திருத்திக்க அப்படின்னு தோணுமா தோணாதா? யாருக்கெல்லாம் தோணுது? எல்லாம் சொல்லிட்டீங்க, கரெக்ட் தான், நான் எப்படி என்ன சேஞ்ச் பண்ணிக்க? சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், லைஃப்ல இருக்கதான் செய்யுது, எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. அது சரி, அந்த டெக்னிக்கை நான் கடைசி லாஸ்டா நம்ம கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு இதை சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரே ஒரு 2 குரான் வசனங்கள் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்றேன், சரிங்களா? அது இங்கிலீஷ்ல இருக்குது, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணிட்டு நீங்க போய் வீட்டுல போய் அதை எடுத்து பாருங்க, சரிங்களா? குறிப்பா என்னோட உஸ்தாத் என்கிட்ட அடிக்கடி சொல்றதுதான், என்ன சொன்னாலும் சரி. இன்னைக்கு கூட நம்ம பள்ளிவாசலுக்கு ரஹமத்துல்லாஹி இம்தாதி வராங்க, ரொம்ப மூத்த மார்க்கறிஞர், ரொம்ப பெரிய ரொம்ப வயசு கூடறவங்க. அவங்க பயன் பண்ணாலே நாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க எங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், கிளாஸ் நடத்தும் போதோ அல்லது பயன் பண்ணும் போதோ என்ன குரான் வசனம் சொன்னாலும் வீட்டுல போய் பாருங்க, எடுத்து பாருங்க. சும்மா உங்களுக்கு சொல்றது இந்த குரான் வசனம் நான் சொல்ல வரல, வீட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மார்க்கறிஞர் ரொம்ப சொல்லுவாங்க. அவர் சொல்ல சொல்ல பிடிக்கும், வீட்டுல வந்து பார்ப்போம், நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய சொல்ற 16வது அத்தியாயம் 112வது வசனத்துல அல்லாஹ்வுல சொல்லக்கூடிய வசனம் என்னங்கிறத நான் வாசிக்கிறேன். நீங்க வீட்டுல உட்காந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வீட்டுல உட்காந்து படிங்க, சரிங்களா? அந்த என்ன வசனம் சொல்ல பாருங்க. அல்லாஹ் ஒரு ஓமையை சொல்றான். என்ன ஓமையை சொல்றான் பாருங்க. மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் கூறுகின்றான் அவர்களுக்கு, நமக்கு தான் பொதுவா சொல்ல வரான், சரிங்களா? அது அச்சம் இல்லாததும் நிம்மதியோடும் இருந்தது. ரொம்ப ஒரு பயமே இல்லாம ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. அவங்களுக்கு உணவு பொருட்கள் யாவும், அவங்களுக்கு உணவும் பொருட்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஏராளமா வந்து கொண்டிருந்தன. அவங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் ஒரு ரிஸ்க் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உணவு பொருட்கள், வாழ்க்கைக்கான என்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இது ஒரு நம்ம லக்ஸரியான வார்த்தையில வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? இப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஆனால் இப்ப அந்த லக்ஸரியான வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி போச்சுன்னு அல்லாஹ் சொல்ல வரா. ஆனால் அவ்வூர் அல்லாவின் அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தது. ஆகவே அவ்வூரால் செய்து கொண்டிருந்த தீய செயலின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அனுபவிக்குமாறு செய்தான். ஒருத்தர் லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட வாழ்க்கை அப்படி மாறுது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு நல்லா சொல்ல வரான். நன்றி செலுத்த நீங்க மறந்துட்டீங்க அல்லது பாவம் செஞ்சுட்டீங்க, பெரும்பாலும் மெஜாரிட்டி. அதனாலதான் ரசூலுல்லாஹ் துஆ கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வலி ஆஃபியதிக வ புஜாதி நகுமதிக வ ஜமீ ஸஹதிகன்னு சொல்லி, திடீர் உணர் தண்டலில் இருந்தும் அருள்கொடை மாறுவதிலிருந்தும் உன்னுடைய கோப பார்வையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி. அப்ப என் லைஃப்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கமா? நம்ம லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை ஒண்ணு இருக்குங்க, என்ன தெரியுமா? ஒத்துக்கவே மாட்டோம். ஆமா, என் லைஃப்ல ஒரு பிரச்சனை வருது, நான் செஞ்ச பாவத்தின் காரணமா தான் ஒரு பிரச்சனை வருது, அதெல்லாம் அடிப்படையே சொல்றான். நீங்க குரான்ல எக்கச்சக்க வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க, குரான்ல அடிப்படையில அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னோட லைஃப்ல வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீ செஞ்ச பாவத்தினாலதான்ப்பா அப்படின்னு. இப்னு மாஜால ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்குது, ரிஸ்க் தடுக்கப்படுவதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமா தான் சொல்லி. ரிஸ்க்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணவு மட்டும் இல்ல. ரிஸ்க்குங்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு உணவு, உடை, உங்களுக்கு வாழ்வதற்கான எல்லாத்துக்கான மொழிபெயர்ப்பு தான் ரிஸ்க். நம்ம உணவுன்னு மொழிபெயர்க்கும் புரிதலுக்காக. ஆனா எல்லாமே உங்களுக்கு பணம், பொருளாதாரம், குடும்பம், பிள்ளைகள், ஆரோக்கியம் எல்லாமே ரிஸ்க் தான்.
அப்ப ரிஸ்க் நீங்க செஞ்சு கொண்ட இந்த பாவத்தின் காரணம். ரெண்டாவது நன்றி கெட்டு மர. உண்மையிலே நன்றியை பத்தி யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா தெரியுமா? இப்லீஸ். இப்லீஸ் அதனாலதான் அல்லாஹ்ட்ட சொன்னா, உன்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான அடியார்களை நன்றி செலுத்துவதை நீ காண மாட்டாய் அப்படின்னு சொன்ன. ஆமாவா இல்லையா? அந்த குரான் வசனங்கள் நம்ம எத்தனை தானே படிச்சிருக்கோம், எத்தனை என்னைக்கா உட்காந்து யோசிச்சிருக்கோமா எதுக்கு இப்லீஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு. குரான் நம்ம எதுக்க படிச்சிருக்கிறோம், எதுக்கு இப்லீஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் நீங்க வந்து உட்காந்து யோசிக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்ப உட்காந்து யோசிங்க. அடுத்து அல்லாஹ் லக்ஸரியான, நீங்க நல்லா சந்தோஷமா வாழணும், ரொம்ப ஹாப்பியா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, அப்ப நீங்க அல்லாஹ் தஆலா அடிப்படை ஒரு புரிதல் ஒன்று சொல்றான். அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 16 அதே அத்தியாயத்துல 97 சொல்லக்கூடியது, ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து யார் நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமா நாம் அவர்களை மனமிக்க தூய வாழ்க்கையை வாழச் செய்வோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் மிகவும் அழகான கூலியை நிச்சயமா நாம் கொடுப்போம். பாவம் செய்பவர்கள் எப்படி எல்லா வசதியோடு இருக்கிறாங்கிறது அது இன்ஷால்லா நான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா. இன்னைக்கு ஃப்ரைடேனால அதை பத்தி சொல்ல முடியல. சரிங்களா? அல்லாஹ் குரான்லயே சொல்றான். குரான் நெடுகுல ஒரு வார்த்தை ஒன்று வரும், கேட்டதுக்காக சொல்றேன். நாம நீங்க பணிஞ்சு நடக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நாம வறுமையை கொடுக்கிறோம். ஆனா நீங்க பணிஞ்சு நடந்து அந்த வறுமையை கொடுத்து நீ நம்ம பக்கம் திரும்பல அப்படின்னா வானத்துல ரிஸ்கை திறந்து விட்டுரும் நல்லா சொல்றான். ஆச்சரியமா இருக்கா? குரான்ல வரக்கூடிய வசனம். நான் வாய்ப்பு இருந்தா நான் குரூப்ல போட்டு விடுறேன். வறுமையும் பிணியையும் கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு திரும்பி வரணுங்கிறதுக்காகத்தான். நீங்க திரும்பி வரல அப்படின்னா நான் வானத்தில் இருக்க கதவுல திறந்து விட்டுருவோன்னு சொல்றான். திறந்து விட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு பிடிப்பேன், நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னு நல்லா சொல்றேன். நீங்க இது அல்லாஹ்வோட சொன்னால ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. இது ஹேக், நம்ம ஹேக்னு சொல்லுவோம். ஹேக் 1, ஹேக் 2, ஹேக் 3 குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க புதுசா. சரிங்களா? நான் லாஸ்டா சொல்றேன். இது அல்லாஹ்வோட சுன்னத்துல உண்டு. பாவம் செஞ்சுட்டு இருந்து நம்ம ஒண்ணு திரும்பல, நம்ம வசதியா வாழ்வோம், அல்லாஹ் ஒரு பிடிப்பான், நம்பிக்கை இழந்துருவோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் செஞ்சுட்டு இருக்க நபர், நம்மெல்லாம் வசதியான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் பாவம் செய்ய நல்லா தானே இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சுட்டு நல்லா தானே இருக்கிறேன், அப்படி நமக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா அறிஞர்கள் சொல்லக்கூடியது ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அல்லாஹ் ஒரு பிடிப்பான். அந்த நம்பிக்கை இழந்து, அல்லாவே சொல்லக்கூடிய வார்த்தை, நம்பிக்கை இழந்துறீங்க நல்லா சொல்றான். நல்லா பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றான், என்னோட ரஹமத்துல நம்பிக்கை இழக்காதீங்க நல்லா சொல்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல மேம்படுத்த நம்பிக்கை இழந்துருவீங்க, அப்படிப்பட்ட புடியா நான் பிடிப்பேன்னு சொல்றான். இதுதான் அந்த பாவம் செஞ்சுட்டு இருந்தும் ரொம்ப லக்ஸரியான வாழ்க்கையை வாழக்கூடிய பீப்புளை பார்த்து எல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப உணர்ச்சி வந்துருச்சா, தௌபா போய் திரும்பிருங்க, தௌபா செஞ்சு திரும்பிருங்க நல்லா சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இது எல்லாமே இஸ்லாமிய சைக்காலஜில வரும் சிஸ்டர். வெப் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு, இல்ல வரும், நம்ம அதை டீட்டெயிலா பேசுவோம். நல்ல ஒரு ஆன்சர் கேட்டதுக்காக சொல்றேன். ஓகேவா? சரி, அடிப்படை ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து யார் நற்செயல்கள் செய்தாலும் நிச்சயமா நம்ம அவர்களை மனமிக்க தூய வாழ்க்கையை வாழ செய்வோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றிற்கு நிச்சயமா நாம் கூலி கொடுப்போம் நல்லா சொல்றோம். அப்ப அடிப்படை புரிதலே ஈமான் நற்செயல். அல்லாஹ் மீது ஈமான் கொள்றதும் நல்ல செயலை செய்யும் நல்லா சொல்றான். இந்த ஈமானும் நற்செயல்களும் தான் நம்ம வரக்கூடிய காலங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய பிரதானமான குரான் வசனங்கள் சொல்லக்கூடிய. இப்ப சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ல இப்ப குரான் சொல்லக்கூடியது அடிப்படை என்ன? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நன்றி செலுத்துங்க, பாவத்திலிருந்து மீண்டு வாங்க, நல்ல செயலை செய்யுங்க, ஈமான பலப்படுத்துங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி, அல்லாஹ் சொல்றானா வாக்குறுதி. நம்ம மனிதர்கள் வாக்குறுதி மாதிரி நினைச்சுக்கிட்டோம். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல நாளைக்கு 10 மணிக்கு இந்த 10 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு 10 லட்ச ரூபாய் பொருள் உள்ள கார் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானா நம்ம காலையில 5 மணிக்கு போய் உட்காருவோம். எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இங்க மட்டும்தான் நம்பிக்கை இழந்துருவோம். என்னடா அல்லாஹ் சொல்றான், அல்லாவோட வாக்குறுதியில அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டேன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்பான், என்ன தவிர வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் யார் தான் இருக்காங்க? வாக்குறுதி நான் கொடுத்தா என்ன தவிர நிறைவேற்றக்கூடிய ஒரு யார் இருக்கா நல்லா கேட்கிறேன். அப்ப அல்லாவோட இதுல என்ன எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் வாக்குறுதி தான், அதை மாற்று கருத்தே இல்லை. சொன்ன நடக்கும், அவ்வளவுதான், உறுதியா நிற்கும். அப்ப இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய குரானிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கடைசியா நம்ம சொல்லக்கூடியது 6 ஸ்டெப்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் சொல்லி 6 விதமான 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி
நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜியை பத்தி ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நம்ம 6 ஸ்டெப்ஸோட முடிச்சுட்டு நம்ம அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹலோ அட்மின், லைன்ல இருக்கீங்களா? Yes, sister. கேட்கலாமா? நானே கேட்டுட்டுமா, நீங்க கேக்குறீங்களா? Sister, hand raise பண்ணீங்கன்னா மும்தாஜ் unmute சமிகா sister பண்ணிடுங்க. நினைக்கிறேன். Mumtaz sister. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிளாஸ் வணக்கம். வந்து நான் இந்த 3 மந்த்தா இந்த சைக்காலஜி கிளாஸ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு கிளாஸ்ல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே குர்ஆன் சுன்னாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. இதுல வந்து அதிகப்படியான பாடங்கள் எல்லாமே வந்து குர்ஆனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாதுமே ரொம்ப கிளியரா சொல்லி தராங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்புறம் இந்த கிளாஸ் பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னும் போது, ஆரம்பத்துல வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி அப்படின்னா, சைக்காலஜினாலே ஏதோ மனசு சம்பந்தப்பட்ட பாடம் அப்படின்றது தான் இருக்கும். எல்லாம் நினைப்பாங்க உடம்புக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பாங்க. நிறைய பேர் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு உடம்புல ஏதாவது பிரச்சனைனா போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களுக்கான உடல் வைத்தியத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா மனசுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்னும் போது யாருமே எங்கேயுமே போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, மென்டலா டிஃபெக்ட் ஆயிருக்கவங்க மட்டும்தான் சைக்காட்டிஸ்ட் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லாம நம்ம மனசை நாம எப்படி சுத்தமா வச்சுக்கணும், நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், கோபமா இருக்கட்டும், அப்புறம் பயம், பதட்டம், இல்ல யார் மேலேயாவது நம்ம பொறாமை கொள்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொடுத்தபடி நாம எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கைய நாம எப்படி அழகான முறையில கொண்டு போகணும், நம்ம குடும்பத்தை நாம எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த கிளாஸ் கொண்டு போகுது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ்ல படிச்சதுல இருந்து என்னன்னா, தேவையில்லாத கோவங்கள் ஒரு மாதிரி அடிக்கடி வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடிலாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது. இந்த கிளாஸ் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு டேஸ்ல எங்களுக்கு என்னன்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். புதுசா எதையாவது கத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு ரிஃப்ரெஷ் எங்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு உஸ்தாத் வந்து ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்க எல்லாருமே இன்னும் ஆர்வத்தோட தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ் இன்னும் நல்லபடியா போகணும். இன்னும் நிறைய பேர் இதை பத்தி நிறைய கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல இருந்து நாம வெளியில வரணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வரணும்னாலே மக்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ ஒரு ஹராமின் பக்கம் தான் போகணும். சினிமாவுக்கோ, தியேட்டருக்கோ, பார்க்குக்கோ அந்த சினிமா தியேட்டருக்குலாம் போறது வந்து ஹராம். அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம். ஆனா அங்க போயிட்டு தான் மக்கள் என்ன பண்ணாங்க, ரிலாக்ஸ் பண்றாங்க. அதோடைய மன இறுக்கத்தை வந்து குறைச்சிக்கிறாங்க. அது எப்பவுமே நிரந்தர தீர்வா இருக்கவே இருக்காது. நிரந்தர தீர்வுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிக்கிட்ட வழிபடி வாழ்ந்தா மட்டும்தான் அது நம்மளால வந்து ரிலாக்ஸா நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படின்றது வந்து இந்த கிளாஸ் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாதா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் இல்முன்னூர் ஆன்லைன் அகாடமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். Walaikum ஜஸாக்கல்லாஹ். assalam warahmatullahi wabarakatuh. Jazakallah khair for your valuable feedback, sister. சுஜி sister, நீங்க unmute பண்ணிட்டு பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் இந்த கோர்ஸ்ல 3 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். மாஷா அல்லாஹ். எப்படி சொல்லணும்னா, என்னை அறியாமையே உள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதாவது எங்க வீட்டுக்காரரும் என் பொண்ணுமே சொல்லுவாங்க, அம்மா நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் அந்த சேஞ்ச் எதிர்பார்த்து தான் நான் உள்ளே வந்தேன். ஆனா எப்படி மாறணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவர் சார் வந்து எங்களுக்கு குரான் படியும் ஹதீஸ் படியும் தான் எல்லாமே நடத்துனாங்க. ஆனா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸும் குரானோட வசனங்கள்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என்ன அவர் நடத்தும் போது ஒரு புதுவிதமா இருந்துச்சு. இப்ப வேற மாதிரி சிந்திக்க வச்சாரு. நமக்கு இந்த மாதிரிலாம் சிந்திக்கலாமா இந்த வசனத்தை அப்படிங்கிற மாதிரி அழகா மாஷா அல்லாஹ் அழகா கொண்டு போனாரு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 மாசம் தான் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 6 மாசம்னு சொன்னாங்க. அதுலயும் நாங்க ஜாயின் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ இனி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் எவ்வளவு தூரம் கொண்டு போனாலும் நாங்க அவ்வளவு தூரம் போற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த கிளாஸ்ல அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கு. ஏன்னா டெய்லி நாங்க புதுசு புதுசா கத்துக்கிறோம். ஆஹ் ஒரு மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு அந்த கிளாஸ வந்து. என்னை கேட்டா எல்லாருமே, நம்ம மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும்
இந்த மாதிரி சைக்காலஜி கிளாஸ் வந்து கத்துக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கு எப்படி நடக்கணும், நான் ஏன்னா சின்ன குழந்தையில நம்மளை வளர்த்திட்டாங்க. எப்படியும் வளர்ந்துட்டோம், படிச்சு ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அப்ப வீட்ல ஒரு பிரச்சனைனா அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரியான கிளாஸஸ் நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணா மட்டும்தான் நம்மனால வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டா ஃபர்ஸ்ட் வாழ முடியும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ஹதீஸ்ல என்ன இருக்கு, ரசூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒருத்தர் வந்து நமக்கு டீச் பண்ணும் போதுதான், ஓ இப்படி எல்லாம் இருக்கா, நான் இப்படி எல்லாம் மாத்திக்கணும். நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா அது வருது. நம்மளா செய்யணும்னு நினைக்கலைன்னா கூட அதுவும் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கிரியேட் பண்ணுது. நானுமே நினைப்பேன், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்லயுமே நம்ம வீட்ல வந்து இது யாரோ ஒருத்தர் படிச்சிருக்கணும் இந்த கிளாஸஸ் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் தான் எங்களுக்கு வந்து இதுல சேரக்கு நாடி இருக்கான். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த நூறுல் அகாடமில ஃபர்ஸ்ட் வந்தேன். இதே மாதிரி ஒரு 3 நாள் கிளாஸ் வச்சிருந்தாங்க, அப்படி உள்ள வந்ததுதான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, நல்லா போகுது மாஷா அல்லாஹ். ஜஸாகல்லாஹ் ஹைரன் உஸ்தாத். மாஷா அல்லாஹ், அவர் கம்மி வயசுல அழகா டீச் பண்றாரு மாஷா அல்லாஹ். எல்லாத்துக்குமே ஜஸாகல்லாஹ் ஹைரன். Jazakallah அல்ஹம்துலில்லாஹ். khair for your valuable feedback, sister. ஹாய். இன்ஷா அல்லாஹ். சமிகா லைன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து பேசிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஹாய். நம்ம அடுத்து முக்கியமான டாபிக் வந்து பார்த்துப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், முதல் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கான அடிப்படை என்ன தெரியுமா? துவா, பிரார்த்தனை. பிரார்த்தனை தான். ஆஸ்க், அல்லாட்ட கேளுங்க. நான் எப்படி ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு ஒரு மனிதன் இந்த டேத்துல இது வாங்க இது தாரேன் அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம எப்படி ஒரு ஆஃபர் போடுறாங்க, ஜுவல்ஸ்ல ஆஃபர் போடுறாங்க, மொபைல் கடையில ஆஃபர் போடுறாங்க, ஜவுளி கடையில ஆஃபர் போடுறாங்கன்னா விழுந்தடிச்சு போறோம். நம்ம தான் போறோம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. கடைசி 10 நாள் லைலத்துல் கதிரை தேடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் பள்ளியாசல் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த பக்கம் இந்த வாங்க 3 சேரீ எடுத்தா ஒரு சேரீ உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லாங்கன்னா எல்லா மக்களையும் சொல்லல. இறைவன் பாதுகாத்த சாலிய அடியார்கள் தான் செய்யறாங்க. பட் நம்ம போறக்கூடிய மக்களுக்கு தானே செய்யறாங்க. நம்ம தப்பு சொல்ல வரல, தப்போ சரியோ அவங்க அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. அந்த விட்ட நேரத்துக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கிறதாங்க. ஆனா அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில போறோம்? அவன் தருவாங்கிற நம்பிக்கையில தானே போறோம். அதுதானே அல்லாஹ் சொல்றான், நீ சுஜுதுல கேளு நான் தரேன், பாங்குக்கும் இக்காமத்துக்கு இடையில கேளுங்க தரேன், தஹஜுத்துல கேளுங்க தரேன், நீ எம்மை மருமை வேண்டி என்ன கேட்டாலும் தரேன். அப்ப ஏன் நமக்கு நம்பிக்கை? ஏன் கேட்கறது இல்லை? எந்திக்கிறது இல்லை, அது வேற விஷயம். தஹஜுத்துக்கு எந்திக்கிறது இல்லை. ஆனா 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு இடத்துல போய், எப்பா உனக்கு 3 மணிக்குப்பா, உனக்கு இருக்கிற நோய்க்கு நீ கரெக்டா காலையில அதிகாலையில 2:50க்கு இந்த டேப்லெட் சாப்பிடணும், இல்லைன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொன்னா, நீ சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் வாழுவப்பா அப்படி சொன்னா போதும். 2:50 கரெக்டா அலாரம் வச்சு எந்திப்போம். ஏன் தூங்கவே மாட்டோம்? 2:50க்கு மேல டேப்லெட் சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு. நம்ம தான் கேரண்டி இருக்குல்ல, 100 வருஷம் வாழ்வார்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? 3 மணிக்கு தூங்கி காலை 6 மணிக்கு எந்திரிச்சுப்போம், பாத்துக்கலாம். ஃபஜருக்கு போனா போயிட்டு போய் பாத்துக்கலாம், நம்ம நோயாளி தானே இருக்கிறோம் இப்படின்னு நம்ம யோசிக்கிற நம்ம யோசிப்போம், நோயினா யோசிப்போம். ஆனா காலையில எந்திரிச்சு நீ கேளு அப்படின்னா நம்ம பண்றது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரு நாமல் வக்கீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது அந்த நெருப்பு மாறுச்சு, தன்மை மாறுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னாடி நின்று துவாக என் இறைவன் என்னோடு இருக்கின்றான்னு சொல்லும் போது கடல் பிளந்துச்சு. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான். அதே வசனங்கள் தான் இப்பவும் இருக்கு. 1400 வருடங்களுக்கு முன்னாடி சகாபாக்களுக்கு அல்லாஹ் தாலா எந்த வசனத்தை இறக்கி வச்சானோ ஒண்ணு கூட மாறாம இப்ப இருக்கு. அல்ஃபாத்திகா ஓதும் போது எப்படி ஒருத்தருக்கு வந்து தேள் கொட்டுனதுக்கு அப்புறம் ரசூல்லா ஒரு சகாபாக்கள் போய் அல்ஃபாத்திகா ஊதுறப்ப எப்படி எந்திரிச்சு போனாரோ, தேள் கொட்டாத போல எந்திரிச்சு போனாரோ, அதே அல்ஃபாத்திகா தான் இப்பவும் இருக்கு. ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு துவாக்கள், குல்லவுது ரப்பின்னாஸ் குல்லுது ரப்பின் ஃபலக், ரசூலா அதிகமா ஓதுனாங்க, அதே துவாக்கள் தான் இப்பவும் இருக்கு. ரசூலா கேட்ட துவாக்கள் இப்பவும் இருக்கு. அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு, நமக்கு மாற்றம் ஏற்படல. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நமக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். அப்படி இப்படி யோசிக்க வேண்டியது அவசியமே இல்லை. அக்கிதால உறுதியா இருந்தாங்க, அல்லாஹ் தவக்குலோட உறுதியா இருந்தாங்க. நம்ம தவக்குள்ள முன்ன பின்ன தடுமாறிக்கிட்டு இருக்கோம் சட ரீதியா. எனக்கு அல்லாஹ் தருவானா, எனக்கெல்லாம் நடக்குமா, எனக்கெல்லாம் நடக்காதா அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆஸ்க் துவா. 2வது பிலீவ், நம்புங்க. அந்த துவாவை நம்பிக்கை சேர்த்து நான் சொல்லிட்டேன்.
ஆழமா நம்புங்க. என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு உங்களுக்கு எப்பமெல்லாம் நம்பிக்கை இழக்கிறீங்களோ அப்ப இந்த வசனங்களை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, மனசு கொடுங்க. நம்ம எதிர்மறையான எண்ணங்களை தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், நான் அப்படி போயிருவேன், இப்படி போயிருவேன், நானா வாழ்க்கையில உருப்பட மாட்டேன், என்னால முடியாது, நம்ம எதிர்மறை எண்ணங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் பாசிட்டிவ் கொடுக்க மாட்டேங்க? ஏன் கொடுக்க மறுக்கிறோம்? இந்த குரான் தடுக்கையா செஞ்சிருக்கு, ரசூலா தடுக்கையா செஞ்சிருக்காங்க. எந்த இடத்துலயாவது அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கா நீ வருத்தப்படு, நீ அழுவு, சட்டையை போல சட்டையை பிச்சுக்கிட்டு உருளு? எங்கேயா சொல்லியிருக்கானா? கவலைப்படாத, துக்கப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லாஹ் உனக்கு போதுமானவனா இல்லையா? பயப்பட. மூமீனா இருந்தா நீங்க தான் உயர்ந்தவங்க. எதுனாலும் என் கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். உனக்கு அது வேணுமா நான் தரேன், இது வேணுமா நான் தரேன், இப்படி வேணுமா தரேன், என்கிட்ட கேளுன்னு தான் எல்லாம் சொல்றான். இப்ப நான் இருக்கிறேன், எவ்வளவு நாளுக்கு நீங்க என்கிட்ட கேட்டுருவீங்க? ஒரு கடத்தல நான் விருப்பேன், என்னடா இவங்களுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? என்கிட்ட கேட்கலன்னா நான் கோவப்படுவேங்கிறான். ஒரு நாட்டு சிஎம் இல்ல பிஎம் என்ன கேட்டாலும் எனக்கு நான் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்போம். எப்பா பிஎம்ஏ என் கண்ட்ரோல் தான், என்ன கேட்டாலும் தருவாருப்பான் அப்படின்னு நம்ம ஒரு மனிதன் சொல்லும்போது நமக்கு நம்பிக்கை வரும்போது, அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன், வானம் பூமி அதுல இருக்கிற படைப்புக்கு அனைத்துக்கும் சொந்தக்காரன், நான் என்கிட்ட கேளு நான் தரேன்னு சொல்லும்போது, நான் உன் கூட இருக்கேன், நான் மறுக்க மாட்டேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? துவா பொறுத்துன்னு சொல்லியே ஆகணும். ஆனா நம்ம டைம் இல்லை. நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். எதுக்கு நம்ம துவாக்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா 3 ஹதீஸ் ஒண்ணு வரும். ஒண்ணு கேட்டது கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு பகரமா ஒண்ணு நடக்கும். பகரமா அல்லாஹ் நம்ம தீமைக்கு பகரமா நன்மையை கொடுத்துருவான், இல்ல தீமையை நம்ம தடுத்துருவான், அல்லது மறுமையில கொடுப்பான்னு சொல்லி இதை நம்ம தவறா விளங்கி இருக்கோம். அதுதான் இந்த ஹதீஸை தவறா விளங்குறதுனாலதான் துவாக்கள் ஈடுபாடு கிடையாது. அது என்னங்கிறத இப்ப பேச முடியாது, நம்ம டீட்டெயிலா இஸ்லாமிக் சைக்காலஜில பேசுவோம். பிலீவ். மூணாவது விஷுவலைஸ், பாசிட்டிவான விஷுவலைஸ். கற்பனை பண்ணி பாருங்க, அகல் போர் நடந்துகிட்டு இருக்குது, சுத்தி குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே வயத்துல கல்லை கட்டிட்டு குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலா ஒரு கல்லை உடைக்க முடியல சகாபாக்களால. இப்ப ரசூலா கூப்பிட்டு உடைக்க சொல்றாங்க. ரசூலா உடைக்கும் போது பாரசீகம் ரோமும் உங்கள் காலிலே கிடைப்பதை நான் பார்க்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப மதினத்து யூதர்களும் நயவஞ்சர்களும் முனாஃபிகள் என்ன சொல்றாங்க? முகம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகம்மதுக்கு மக்கா கிடைச்சதே பெருசு, மதினா கிடைச்சதே பெருசு, இவர் பா பாரசீகத்து ரோமுக்கும் ஆசைப்படுறாரான்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல மைனூட்டான விஷயத்தை பாருங்க. ரசூல்லா ட்ரெயின் பண்றாங்க. எப்படி ட்ரெயின் பண்றாங்க? நீங்க வருத்தப்பட வேண்டியது இங்க இல்லப்பா, உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போங்கன்னு ட்ரெயின் பண்றாங்க. விசுவலைஸ், பாசிட்டிவான விசுவலைஸ். நீங்க உங்க மனசாட்சி தொட்டு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்க லைஃப்ல எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ நீங்க பயந்துட்டு இருக்கிற பாத்தீங்களா? அந்த பயம்தான் இப்ப அந்த சூழலை உருவாக்கி வச்சிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, தெரியும். நீங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு விதமா பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பயம்தான் உங்களை சூழலை உருவாக்கும். எனக்கு எனக்கு நல்லது நடக்கும்டா, எனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்படியே அந்த சூழல் உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு சகாபாக்களுக்கு சோதனைகள் ரொம்ப வந்தாலும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க பாசிட்டிவா பார்த்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே என்னால முடியல, ரசூலா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குப்பாரு அப்படிமா. அல்லாஹ்வின் தூதரே என்னால இது ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால இது பண்ண முடியல, அல்லாஹ் தாலா உங்களுக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகை கொடுப்பான். பில்லாலே உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்குது, சொர்க்கத்துக்கு நன்மைன்னு கூறப்பட்ட ரசூலா அப்படியே அவங்களை பாசிட்டிவான வேலை திசை திருப்பினாங்க. அப்படியா, ஐயோ கஷ்டப்பட்டுட்டீங்களே, நானும் கஷ்டப்படுறேனே ரசூலா உட்காந்து ஃபீல் பண்ணல. அதனாலதான் சகாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ராஹிம் ரசூலாவோட மகன் இப்ராஹிம் இறக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் நீங்க அழுகிறீங்களான்னு கேட்டாங்க. அந்த ஒரு கேள்வியோட பின்புலத்தை நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பாசிட்டிவ் வே, அந்த விஷுவலைஸ், கற்பனை பண்றது, தூங்க போறதுக்கு முன்னாடி, படுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்கான்சியஸ் மைண்ட் நல்லா வேலை செய்யும். எப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி கடந்த எல்லாத்தையும் கடந்து உட்காந்து யோசிச்சு, என் லைஃப் இப்படி போகுது அப்படி போகுது, இன்னச்சி அப்படிச்சி நல்லா யோசிச்சு மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு, அப்புறம் காலையில எந்திரிச்சதும் அதை பத்தி எப்ப பார்த்தாலும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்து, எனக்கு எப்ப பார்த்தாலும் ஓவர் திங்கிங்கா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஆன்சிட்டியா இருக்கு, என்னைக்காவது பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோமா? இல்ல ட்ரை பண்ணிருக்கிறோமா? அதுக்கான கோர்சஸ் நம்ம பண்ணிருக்கிறோமா? இல்ல. ஏன்னா நம்ம வாங்கதான் ரெடி, செலவு பண்ண தயார் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி, நான் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நான் செலவு பண்ணி தான் ஆகும். அது இந்த கோர்ஸ் நீங்க சேரணுங்கிறதுக்காக சொல்ல வரல. நீங்க எதை எடுத்தாலும் சரி, நீங்க ஒண்ணு கத்துக்கணும்னு விரும்புறீங்களா, செலவு பண்ணி தான் ஆகும். இப்ப நான் ஒரு நடத்திட்டு இருக்கேன், நான் செலவு பண்ணாதான் உங்களை நடத்த முடியும், இல்லை என்னால முடியாது.
எனக்கு செலவு பண்ணாம எல்லாம் கிடைச்சிரும், வாய்ப்பே இல்லை. கல்வி அதனாலதான் சகாபாக்கள் எல்லாருமே அந்த வரலாற்றை நீங்க படிக்கும்போது தியாகம் பண்ணி தான் கல்வியை கத்துக்கிட்டாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நம்ம சொல்றோம், கால ரசூலுல்லா அப்படின்னு அபு ஹுரைராவோட சனதை இணைச்சு சொல்லும் போது அபு ஹுரைரா பசியை தியாகம் பண்ணாரு, வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் அந்த கல்வியை கத்துக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு இன்னொரு சகாபாக்கள், ஒரு நாள் நீங்க வேலைக்கு போங்க, ஒரு நாள் நான் வேலைக்கு போறேன், ஒரு நாள் நான் வேலைக்கு போனால நீங்க படிங்க, நீங்க வேலைக்கு போனால் நான் படிக்கிறேன்னு சொல்லிதான் மாறி மாறி கல்வி கத்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அல்லாஹ்ட எதிர்பார்த்தாங்க. தியாகத்தின் பின்னால்தான் அவனுக்கு கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. அது எதா இருந்தா யாரா இருந்தாலும் சரி, அது விதிவிலக்கே கிடையாது. நான் முஸ்லீமா இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து கொட்டி வந்து கொடுத்துருவான் கிடையாது. நீ முஸ்லீமா இருக்கப்பா, நீ தியாகமே பண்ண வேண்டாம்ப்பா, நீ எந்த எஃபெக்டும் பண்ண வேண்டாம், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவேன், அப்படி ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. 23 வருட பிராக்டிஸ் பின்னாடிதான், 13 வருட பிராக்டிஸ் பின்னாடிதான் சகாபாக்கள் அப்படி உருவானாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு பிடிச்சி நாளைக்கு நம்ம அறிவோம். ரசூல்லா 13 வருடம் பிராக்டிஸ் பண்றாங்க மக்கால வச்சு. ரசூல்லா சகாபாக்களை தர்பியத்தை ஊட்டுறாங்க. அதோட விளைவுதான் 10 வருட போராட்டம் மதீனா வாழ்க்கையில. 10 வருட போராட்டம். அப்ப 13 வருட பயிற்சி சகாபாக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம என்னன்னா சும்மா இன்னைக்கு உட்காந்து பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு மாறிடணும், நாளை கழிச்சு எனக்கு மாறிடணும், அடுத்த நாள் என் லைஃப் அப்படி பிரைட்டா இருக்கணும், இப்ராஹிம் இஸ்லாம் நடந்த அற்புதம் என் லைஃப்ல நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். எதிர்பாருங்க, தப்பு இல்லை, முயற்சி பண்ணிக்கலாம். அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க, பலகீனமான ஹதீஸ் தான், பட் ஆனா கருத்து சரியான கருத்து. ஒட்டகத்தை கட்டி வச்சு அல்லாஹ்விட்ட நீ பாதுகாவல் தேடுன்னு சொல்லி, கருத்து நல்ல கருத்து, பலகீனமான ஹதீஸ். அது பலமான ஹதீஸும் சில ஹசன் தரத்து கொண்டு வருவாங்க. அது அந்த உலுமுல் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய இதுவும் இருந்தாலும் நம்ம அறிஞர்கள் நம்ம சொல்றோம். அப்போ விஷுவலைஸ். அடுத்து 4வது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன், செயல்பாட்டுக்கு வாங்க. செயல்பாடு நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்றேன், செயல்பாட்டு கொண்டு வாங்க. ஒரு கற்பனை பண்ணா மட்டும் போதுமா? நான் லைஃப்ல அடுத்த கடத்துக்கு போகணும் நினைச்சா மட்டும் போதுமா? அது செயல்பாட்டு கொண்டு வாங்க, செயல்படுத்துங்க. 5வது ரிசீவ். நீங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அதை கொடுக்கறத நீங்க புரிஞ்சு கொண்டு அடுத்த கடத்து போகணுமா? அதுக்கு நன்றியோட இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன்ல, நான் கொடுத்த அறுபடைக்கு நன்றி செலுத்தி நான் அதிகப்படி தருவேங்கிறான். இப்ப இந்த 6 ஸ்டெப்பை நீங்க ப்ராசஸை நீங்க நல்லா பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கை நல்லா மாறும். பாவத்தை விட்டு தூரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூமின் எவ்வளவு தூரத்துல என்னால பாவத்தை விட்டு தவிர்த்திருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தை பாவத்தை தவிர்த்திருந்து இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நீங்க மாறும். கண்டிப்பா. ஓகே, இன்ஷா அல்லாஹ் நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் புதுமையான டாபிக்ல அடுத்த கிளாஸ்ல நம்ம வரலாம். யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து இப்ப இஸ்லாமிக் சைக்காலஜி பத்தி பேசி இருந்திருப்பாங்க, உங்களுக்கு மோர் என்கொயரி, ரொம்ப ஃபீஸ் கம்மி தான், இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும் ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் நம்ம பண்றோம். ஏன்னா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஃபீஸ் ரொம்ப கம்மியா பண்றோம். அதுவுமே 50% டிஸ்கவுண்ட் வேற. இந்த செகண்ட் பேட்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுக்காரங்க கிட்ட கோச்சுப்பாங்க, அவங்களாம் டிஸ்கவுண்டே கிடையாது. செகண்ட் பேட்சுக்கு 50% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து, அதுவும் இந்த 3 daysல யாரெல்லாம் வந்து அட்டென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் ஏர்லி பேர்ட் ஆஃபர் கொடுத்து, வித்தின் இந்த ஒவ்வொரு நாட்கள்லையுமே வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள யார் ஏர்லி பேர்ட் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் ஆஃபர் கொடுத்து நம்மளுடைய அகாடமி வந்து ரன் பண்ணிட்டு இருக்குது. ஃபீஸ் இன்ஷால்லா நம்ம இப்போ பேசினா கொஞ்சம் லென்த்தா போகும். கரெக்டா? நீங்க அகாடமி அட்மினோட தொடர்பு கொண்டு அட்மின் இன்னைக்கு உங்களுக்கு அட்மினை தொடர்பு கொள்ளுங்க. அட்மின் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் சொல்லுவாங்க. 2 குரூப் இருக்கும். நாலேஜ் அவேர்னஸ் அட்மின் வந்து அஸ்பீரா இருப்பாங்க, எல்முனூர் அகாடமி ஆயிஷா சிஸ்டர் இருப்பாங்க. அவங்களை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க, என்ன கத்துக்கிட்டீங்கிறத ஷார்ட்டா ஸ்வீட்டா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்புல புதுமையான டாபிக்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு வித்தியாசமான டாபிக்ல நாளைக்கான டாபிக் நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாத். உஸ்தாத், கூகுள் ஃபார்ம் வந்து நான் சாட் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். ஆமா, ஸோ அதை ஓகே. பத்தி கூகுள் எக்ஸ்பிளைன் ஃபார்ம், அதாவது இந்த 3 நாட்கள் நீங்க வந்து கரெக்டா அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு கோட் வேர்டு நம்ம சொல்லுவோம். அந்த கோட் வேர்டை வந்து அந்த கோட் வேர்டை நீங்க அந்த போட்டிருப்பாங்க. இன்னைக்கான கோடு வேர்டு நான் என்னங்கிறத சொல்றேன். இன்னைக்கான கோடு வேர்டு என்னன்னா ஜவுளி கடையில ஆஃபர். நான் இடையில பேசுனேன் பாத்தீங்களா, ஜவுளி கடையில ஆஃபர். அந்த மாதிரி ஒரு ஃபன்னியா தான் இருக்கும். ஃபன்னியா போகணும்ல கிளாஸ். அதனால அந்த கோடு வேர்டு அதில் நீங்க போட்டீங்கன்னா அவங்கள வந்து அட்ரஸ் பண்றதுக்காக, வேற எதுக்கு இல்லை, 3 நாள் நீங்க கரெக்டா அட்டன் பண்றீங்களாங்கிறதுக்காக அட்ரஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த இது. சரிங்களா? அந்த கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு குரூப்லயும் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நாலேஜ் அவேர்னஸ் குரூப்லயும் ஷேர் பண்ணிடுவாங்க. அதுல குரூப்ல போய் அப்லோட் பண்ணி
இல்முன்னூரும் நாலேஜ் அவேர்னஸும் இந்த ரெண்டு அகாடமி நீங்க தனியாக நினச்சிக்க வேண்டாம். ரெண்டுமே என்னோட அகாடமி தான், நம்மளோட அகாடமி தான். ரெண்டு வேற பிளாட்ஃபார்ம்ல இயங்குறதுனால அப்படி ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த கூகுள் ஃபார்மையும் ஷேர் பண்ணுவாங்க இன்ஷால்லா. அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் போட்டு அந்த இதை நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஹைர். உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், இன்னைக்கான 3 ஹேக்ஸ் ஆஃப் த டே அப்படின்ற ஒரு PDF நான் வந்து சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, அந்த விஷயங்களை வந்து பாருங்க, படிங்க, உங்களுக்கு இன்ஷால்லா வந்து புரியும். ஓகேவா? ஹேக் ஒவ்வொரு டிப்ஸ்னு சொல்லலாம், ஹேக்னு சொல்ற விட டிப்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னைக்கு டவுன்லோட் அட்டன் போட்டுக்கோங்க. பண்ணவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்டா இன்ஷால்லா இந்த ஹேக்ஸ் ஆஃப் த டே அப்படின்ற ஒரு PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஜிசாக்கல்லா ஹை. யாராவது ஃபீட்பேக் ஷேர் பண்ண வச்சீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என் பேர் வந்து ஹபீபு நிஷா. நான் வந்து 3 மந்த்ஸா சைக்காலஜி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷால்லா ரொம்ப நல்லாவே கிளாஸ் போகுது. உஸ்தாத் வந்து நல்ல விதமா சொல்லித் தராங்க. போன ரமலானோட இந்த ரமலானை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல் அடைஞ்சிருக்கு. அல்லாஹ் மேலே எப்படி உறுதியாக நம்பிக்கை வைக்கணும், துவா விஷயத்துலையா இருக்கட்டும், நிறைய நிறைய புத்தகங்கள் படிக்கிறதையா இருக்கட்டும், உஸ்தாத் என்னென்ன புதிய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்களோ குரான் சம்மந்தமாக அடிப்படையில் அது எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். இந்த கிளாஸ் வந்து நிறைய மாறுதல்கள் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உஸ்தாத் வந்து நமக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, முன்னாடி இருந்ததுக்கு நீங்கள் வந்து உங்களோட பிஹேவியரில் வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குது எல்லா விஷயத்துலையும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரான் சொன்ன அடிப்படையில் அதை கற்றுக்கிறதுனால நம்மளோட ஈமானையும் நம்ம ரொம்ப அதிகப்படுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களை முடிஞ்சவங்க எல்லாரும் வந்து இந்த இல்முன்னூர் அகாடமிக்கும் இதை அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். Jazakallah Hai for your valuable feedback, sister. See you all tomorrow with another interesting, life-changing topic. Jazakallah Hai for participating today. Subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. Signing off, Aisha. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.